ஹலோ, நான் தான் உங்கள் ஜெரி பேசுகிறேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், எல்லோரும் மாதிரி ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இந்த இதை ஓப்பன் பண்ணலை. ஜஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். சில ரிவ்யூஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னா எல்லோரும் பொய்யான ரிவ்யூஸ் போடுறாங்க, சிலர் வந்து கருத்து கணிப்புலாம் பொய் சொல்கிறாங்க. நான் வந்து ஆனால் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நினப்பெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எல்லாருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூ இயர் விஷஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பொங்கல் வரப்போகுது, ஜல்லிக்கட்டு வரப்போகுது, நிறைய இது நம்மளுக்கு இந்த ஜனவரியில் காத்திருக்கிறப்ப அதே நேரத்தில் மூவிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டையும் விஸ்வாசமும். ஒரு பக்கம் பேட்டை ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் தூக்கி சொல்கிறாங்க, ஒரு பக்கம் அஜித் ஃபேன்ஸ் விஸ்வாசத்தை தூக்கி சொல்கிறாங்க, நடுவில் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பேட்டையும் நம்ம மொக்கப்படம் சொல்லிட முடியாது, விஸ்வாசத்தையும் மொக்கப்படம் சொல்லிட முடியாது. ஏன்னா ரெண்டுமே சளைச்சதில்ல. அஜித் ஒரு பக்கம் தலையாக இருக்கார், ரஜினி ஒரு பக்கம் பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கார். ஸோ நம்ம ரெண்டு படத்தையும் பற்றி தப்பாகவும் எதுவும் பேசக்கூடாது, தூக்கியும் பேசக்கூடாது ஒரு பக்கத்தில். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பேட்டை படம் பார்த்திங்கன்னா ரஜினிக்கு வந்து அடுத்தடுத்து வருது. இப்போ 2.0 வர விட்டுருக்காங்க, அதுக்கடுத்து வந்து பேட்டை வருது. ஸோ அதனால் ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விருந்துன்னே சொல்லலாம். என்னென்னா 2.0 படம் வந்து மாபெரும் இந்தியன் லெவலில் இல்லாமல் உலக லெவலில் வந்து நிறையா கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அதுக்கடுத்து பேட்டை வரதுனால இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் பேட்டை படத்துக்கு. அஜித் படத்துக்கு என்னென்னா ரொம்ப வருஷம் கழித்து வர்றதுனால, ரொம்ப வருஷம் இல்லை கொஞ்சம் மாதம் கழித்து வர்றதுனால அஜித் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, தலா படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரெண்டு படத்துக்கும் ஒன்றுக்கு சளைச்சலன்னு சொல்லலாம். நடுவில் விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த படம் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த படம் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் இந்த படம் வருதுங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரும் எந்த படத்தை எதிர்க்கலை. அது வரைக்கும் இந்த சில படம் பார்த்துருக்கீங்கன்னா வரதுக்கு மாதிரி நிறைய எதிர்ப்போடு வரும். ஆனால் அந்த மாதிரி இந்த படத்துக்கு எதிர்ப்பு எதுவும் தடை அதுவும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் படத்தை ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுறா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போதா என்னன்னு தெரில, இல்லை ஒரு நாள் விட்டா 2 நாள் விட்டான்னு தெரில. ஆனால் பொங்கல் வந்து ரிலீஸ் ஆகின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேட்டை படத்தோட ரிவ்யூஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் ரிவ்யூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி 1:30 மணிக்கு வரப்போகுது. அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நிறையா விஜய் ஃபேன்ஸ், தனுஷ், ரஜினி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நானே ஆர்வமோட தான் இருக்கேன். பேட்டை ட்ரெய்லர் வந்து நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து அவரை பார்க்குறதுக்கு வந்து ஒரு 60 ஏஜ் இது மணி தெரியல, 30, 35 அந்த ரேஞ்சு தான் அவர் காமிச்சிருக்காங்க. அவரும் அதுக்கேற்றாப்புல சளைச்சது இல்லைங்கிற மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம விஸ்வாசம் ட்ரெய்லர் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இல்லைனா ஒரு வேளை அப்புறம் பேட்டை படத்தோட எதிர்பார்ப்பு கூடியும் விஸ்வாச எதிர்பார்ப்பு வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் சிவான் டீமுக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை பொறுத்து தான் ட்ரெய்லர் விடுவாங்க. அஜித்தோட இதை மட்டும் காமிக்காமல் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், குடும்பங்களை போய் பார்க்கணுங்கிற மாதிரி தான் கதை இருக்குது. ஏன்னா அஜித்தோட நீங்கள் லிரிக்கல் வீடியோஸ், மோஷன் பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நம்ம வீடியோஸ் வந்து 5 நிமிஷம் தான், ரொம்ப மொக்க பறஞ்சல் நினச்சி வேகமாக ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடாதீங்க. ஓகேவா, அடுத்து நம்ம விஸ்வாசத்தோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி வருது சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பேட்டை ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஜினி சொல்லியிருப்பார். ரஜினி வந்து காலா படத்தில் அவரை ரொம்ப ஒரு டான் மாதிரி காட்டாமல், ஒரு அரசியல்வாதியாக காட்டாமல், இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் பீப்புளாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் படம் எதிர்பார்ப்பு ரொம்ப கூடும் தான் நினைக்கிறேன் நானும். இந்த மாதிரி கதை வந்து அவர் வந்து கடைசியாக பாட்ஷா படம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அவரை கொஞ்சம் தூக்கி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து தமிழ் சினிமாவில் இன்னொரு விருந்து ரஜினி ஃபேன்ஸ் காத்திருக்கேன். ரஜினி ஃபேன்ஸுன்னு இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு விருந்து காத்திருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் விஸ்வாசம் படத்தை பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தை சொல்லியிருப்பீங்க, அவரோட பேரே தூக்குதர்ன்னு சொல்லியிருப்பாங்க. தூக்குதர்ன்னு வச்சா தூக்கிடுமா இல்லைன்னு அது என்னன்னு தெரியல. ஓகேவா, நம்ம வீடியோஸ் முடிய போகுது, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்காக சொல்லியிருக்கேன், வரப்போகுது வருமா என்ன தெரியலன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய அடுத்த வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் வந்திருக்கும், அதை சொல்லிடுவேன். முக்கால்வாசி இந்த படம் தான் தூக்கி அடிக்கும். ஆனால் நான் நம்ம சொல்கிறதுல ஒன்றும் நடக்காது, திடீர்னு என்ன நாளும் மாறலாம். ட்ரெய்லரே டீசரை வச்சு நம்ம எந்த படத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் 1:30 மணிக்கு ட்ரெய்லர் வருது, நானும் ஆர்வமோட காத்திருக்கேன். ஓகே, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால ரொம்ப நான் முக்கியம் தான் பண்ணியிருக்கேன், என்ன செய்யணும்னு தெரியல. அதனால சும்மா நானாக ஜஸ்ட் ரிவ்யூஸ் பண்ணுறேங்கிற பேரில் சொல்லியிருக்கேன். என்னமோ எனிவே எல்லாருக்கும் நியூ இயர் அட்வான்ஸ் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லர் 1:30 மணிக்கு வருது, நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப வெயிட்டிங்லாம் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. குட் பாய், நான் தான் உங்கள் ஜெரிக்குமார். என் பேர் நீங்கள் ஜெரிக்குமார்னு கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் யாரும் கூப்பிட போகிறது கிடையாது. சரி, நான் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கீழே இருக்கிறதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஃபேமஸ் ஆகிறோம். ஓகேவா, பாய்.